Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சூர்யா மட்டும் தான் படமே. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தேவையில்லாம பிரபாகரிங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். 2 hours 48 minutes. கொஞ்சம் கூட லாக் இல்ல. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. சில சீன்ஸ் நமக்கே வந்து கொஞ்சம் எமோஷனலா டச் ஆகும். ஸோ அது எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கங்குவா வந்து நம்ம அந்த அளவுக்கு இது ஆகல. எல்லாருக்கும் இது கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி எல்லாருக்குமே பிடிக்கும். சிரிக்காம நடிச்சிருக்காருல சூர்யா சார். சொல்லிட்டாங்களா அதுக்குள்ள கதை? ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக் சூர்யாக்கு வந்து கண்டிப்பா இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். கனிமா சாங்கோட ஒரு 15 minutes சிங்கிள் ஷாட், அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. தலைவா என்ன தலைவா படம், ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி ரெட்ரோ கண்டென்ட் அப்படி தூக்கி போட்டு தெளிச்சு விட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கு இந்த படத்துல ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு இது ஈவன கண்ணெடுத்து அந்த பாட்டுல எனக்கு புள்ளரிச்சு தலைவா. நல்லா இருக்கு. ரெட்ரோ சாங்ஸ் சூப்பரா இருக்கு. அந்த சாங்ஸ் ஒன்று இருக்கு, ரீமேக் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படிதான் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். படம் கான்செப்ட் சிரிச்சா எல்லாம் நல்லா இருக்கும், சிரிச்சிட்டே பார்ப்போம், அவ்வளவுதான். லவ் கம் ஆக்ஷன் ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா லவ் கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே நல்லா தானே இருக்கும். சூர்யாவோட கம்பேக் சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. அப்படி கிடையாது, அவ்வளவுதான் முடிச்சான், சுபம் போட்டு முடிச்சாங்க. சூர்யா மட்டும் தான் படமே. பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் போய் பார்த்தா தான் தெரியும், எல்லாமே சொல்ல முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சொல்லிருந்தா படம் நல்லா இருந்துச்சு, நீங்க போய் படம் பாருங்க. இல்ல கதை படம் நல்லா இருந்துச்சு. சூர்யா கம்பேக்ன்ற மாதிரி கண்டிப்பா கம்பேக் தான். ஓகே, ஏதாவது ரெட்ரோ சாங்ஸ் இருக்கா படத்துல? ப்ரோ பழைய சாங்ஸ் ஒரு சாங் இருக்கு ப்ரோ, ஒரு சாங் இருக்கு. பூஜா ஹெக்டே நீங்க காம்பினேஷன் சூப்பர் ப்ரோ, எல்லாமே செமையா இருந்துச்சு, பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தேவையில்லாம பிரபாகரிங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். 2 hours 48 minutes. கொஞ்சம் கூட லாக் இல்ல. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு. அந்த லவ் ஆஃப்டர் வார் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆமா, சாப்டர் தனித்தனி டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் லவ் காட்டுறாங்க, அப்புறம் லாஃப்டர், நெக்ஸ்ட் வார் தான். வார் இன்டர்வல் அப்புறமே வேற லெவல்ல இருக்கு படம். சரியான இது ப்ரோ, வேற லெவல் கூஸ். லாஸ்ட்ல அந்த லாஃப்டரோட முடிச்சிருக்காங்க, வேற லெவல்ல இது. இன்ட்ரெஸ்டிங் எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர்ல எல்லாமே ஜெயராம் வந்து எல்லா ஃபன் சீன்ஸுமே அந்த லாஃப்டருக்கு அவரு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. காம்பினேஷன் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஒரு இதுவே இல்ல, எல்லாமே பக்காவா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே மூவி நல்லா இருக்கு. அங்கங்க சின்ன பட் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க மூவியா. ஸோ நார்மலா ஒரு கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். பட் நம்ம இதுக்கு முன்னாடி சூர்யாவை இப்பெல்லாம் நம்ம பார்த்து ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே சூர்யா வந்து சாட்டிஸ்ஃபை நல்லா இருந்துச்சு. நல்லா அது மெசேஜ் தான், ஆக்சுவலா அது மெசேஜ். ஸோ அதே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சில சீன்ஸ் நமக்கே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக டச் ஆகும். ஸோ அது எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த மாதிரி மியூசிக்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாருங்கிற சத்தியமால செம்மையாக போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்த சூர்யாவுக்கும் இப்போ பார்க்குற சூர்யாவுக்கும் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் சூர்யாவை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்களோ ஃபேன்ஸ், அது எல்லாமே இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. படம்ன்றதுக்கு நம்மள அவர் டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ டிசப்பாயிண்ட் பண்ணலைன்றது வந்து ஸோ சூர்யாவுமே வந்து என்னன்னா ஒரு கம்பேக் தான் சொல்லணும் சொல்ல போனா. அண்ட் சனாவா இருக்கட்டும் எல்லாரும் கரெக்டா பண்ணியிருக்காங்க. டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு பூஜாவோட. ஏன்னா ஒரு லவ் தான் இங்க கூட்டிட்டு போறது. அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்களோட டைலாக்ஸா இருக்கட்டும், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கலாம். பட் அதுல மட்டும் கம்மியான மாதிரி இருக்கு. மத்தபடி வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே செமையாக இருக்குது. அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த சொல்கிறது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காரு சூர்யா. சொல்லப்போனால் அந்த ரெட்ரோ டைப்பில் பார்க்கும்போது ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்காவாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாமே நல்லா தான் கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கங்குவா வந்து நம்ம அந்த அளவுக்கு இது ஆகல. எல்லாருக்கும் இது கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி எல்லாருக்குமே பிடிக்கும். சண்டை இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்குமே தவிர, ஏன்னா கிட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் இது பண்ண வேண்டாம், ஏன்னா இதை பார்க்க கத்துப்பாங்க அப்படின்றது கிடையாது. இது ஜஸ்ட் மூவி பார்த்தா எல்லாமே பக்கவா இருக்கும். அந்த ரத்தமா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால ஃபைட் இருக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்ஸ் தான். சிரிக்காம நடிச்சிருக்காருல சூர்யா சார் படத்துல, சொல்லிட்டாங்களா அதுக்குள்ள கதை? ஓகே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அதுதான் படத்தோட கீ மாதிரி இருக்கு. அந்த கீன்னு இருக்கும்போது அது எந்த இடத்துல வருதுன்றது நம்மளுக்கே ஒரு எக்ஸைட் ஆகுது. எப்போ வரும், எப்போ சிரிப்பாரு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த ஒரு இதுலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட நம்ம அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசா எதுவும் நம்ம பார்க்கல. பட் இந்த இதுக்கு வந்து அவங்களோட டயலாக் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலான்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. ஸோ டயலாக்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்லவே வேணாம், ஒரு சாங் மட்டும் வந்து வேண்டான்ற மாதிரி, வேண்டான்றதுல அவரோட ஸ்டைல்ல, ஏன்னா அவரோட சனாவோட ஸ்டைலுன்னு ஒண்ணு இருக்கும், இந்த சாங் இப்படி பண்ணலான்றது. பட் இதுல வந்து என்னன்னா அந்த ஒரு சாங்கை தவிர வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பட் நம்ம அதை சொல்ல முடியாது, ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதர்வைஸ் வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே, சாங்ஸா இருக்கட்டும் பிஜிஎம்ஸா இருக்கட்டும், எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மூவி செம்மையா இருந்தது, சூப்பர். ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக் சூர்யாவுக்கு வந்து கண்டிப்பா இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம், அன்டவுட்லி சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ ரெண்டு பேரோட படமா தான் நான் சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேன் பாய் படமா அப்படின்னு கேட்டா கூட அதை விட கொஞ்சம் பெட்டரா கிளாஸா இருந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் சூர்யா வந்து அவ்வளோ அழகா கட்டுருக்காங்க. முக்கியமா கேமராமேன் தான் வந்து நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம். சூப்பரா அந்த அந்தமான் லொகேஷன்ல இருந்து சூர்யாவை அவ்வளோ அழகா சூப்பரா காட்டிருக்காங்க. ஆமா, அது போர்ஷனா வரும், அது அழகா வந்து டெலிவரி பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. குட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த பேர். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ரொமான்டிக் பேருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து அவங்களோட அந்த லவ் அழகா அதை கொஞ்சம் அதை விட்டு நல்லா அழகா எடுத்திருக்காங்க. அந்த போர்ஷன் ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா போகுது. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அதை கொண்டு போன விதம்ன்றது அவ்வளோ ஹைலைட்டா இருந்தது. லேக்ல இல்ல, பார்த்து எப்படி சொல்றதுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஃபைட் சீன் வந்துனே தான் இருந்தது. லேக் எங்களுக்கு தோணவே இல்லை. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் எமோஷனல் டச் இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனல் டச் இருக்கும், சூப்பராக கொண்டு போனாங்க. இருக்கு அது நீங்க அதை நான் டெலிவர் பண்ணக்கூடாது. ஆமா, ஸோ இருக்கு, நல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க, சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு, அது ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகும். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அது செம்மையா கனெக்ட் ஆகும். ஸோ இங்க கூட வந்து அந்த சீன் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பெருசா தோணல. பட் யாருக்கும் தோணாது, அழகா அவ்வளோ ஒரு எமோஷனலா கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பிளே. ஸோ நல்லா இருக்கு, அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா படம் எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பா ஷுவரா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. என்ன எதிர்பார்த்தனா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவோட கம்பேக் ரெண்டுமே இருக்கு. ஆமா, கனிமா சாங்கோட ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட், அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி நிறைய சீன் படத்துல இருக்கு, அது எல்லாமே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடும். அவர் சொல்லவாங்க வேணும், சூப்பரா இருக்குங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன ஒரு சின்ன குறை என்னன்னா படம் ரொம்ப லெங்க்தியா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. எமோஷன் வைஸ் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த லவ் வச்சுதான் அந்த படம் அப்படியே மூவ் ஆகுது. அது கடைசியில வேற லெவல்ல கொண்டு போய் முடிக்கிறாங்க. அது லவ் ஃபிலிம்னே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எமோஷனலாவும் அந்த படம் முடிக்கிறாங்க. லைக் இப்போ நம்ம ஜிகர்தண்டா 2 எடுத்துக்கோங்க, அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா வந்து ஒரு ட்ரெய்லர் கட்லாம் காமிச்சிருந்தாங்க. ஆனா படம் எப்படி இருந்துச்சு, கிளைமேக்ஸ் எப்படி முடியுது, அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டோட இந்த படம் முடியுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் பாக்குறவங்க சிரிச்சுட்டே தான் வெளியே வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு.
மெயினா எனக்கு வந்து அந்த கனிமா சாங் அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டினியூ ஷாட் பயங்கரமா பண்ணியிருந்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கன்னா ஒரு கட்டி இருக்கோன்னு பாக்குறேன், அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணி பக்கவா எடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பர். அப்படியே ஃபுல்லா அப்படியே கண்டினியூ ஷாட் வந்து அது ஒரு ஸ்லோ பேஸ்ட் நரேஷன் தான். பட் ஆனா எப்படி சொல்றது, சூப்பரா போகுது தலைவா. என்ன தலைவா படம், ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி, ரெட்ரோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சி அப்படியே செதுக்கி வச்சுக்கிறாங்க தலைவா. நீங்க கண்டென்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க, கண்டென்ட் அப்படி தூக்கி போட்டு தெளிச்சு விட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கு இந்த படத்துல ஒவ்வொரு கண்டென்ட்டும். ஏன்னா 14 வருஷம் தலைவா ஒரு பொண்ணு அப்படியே காதலிக்கிறா, பேசல பார்க்கல பழகல, காத்துனுக்கிறா 14 வருஷம். ஆனா ட்ரூ லவ். ஆனா இப்ப தெரியுற லவ் இருக்குமா? இருக்காது. ஒரே மாசத்துல நம்ம ரீசார்ஜ் பண்ணலன்னு நினைச்சுக்க பிரேக்கப், துணி ஏத்து தரலனா பிரேக்கப், வெளியில கூட்டின்னு போறலாம் பிரேக்கப், அவ காசு கேப்பா தரலனா பிரேக்கப். அப்படிங்கிற காலத்துல 14 வருஷம் தெளிவா மாறிட்டாங்க. பெண்கள் மாறிட்டாங்க, அவங்களே சம்பாதிக்காங்க. இல்ல தெளிவா, நம்ம காலத்துல முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இது 1990 ஃபீல் பண்றத பார்த்தா உங்களுக்கு நடந்திருக்கு தலைவா, நடந்திருக்கு. அதுதான் இந்த படம் ஆயிடுச்சு தலைவா. மாட்டிக்கணும், என்ன பண்றது, மாட்டிதான் ஆகணும். ஏன்னா அது இந்த படத்துல சொன்னாங்க, அவர் எவ்வளவு பெரிய ரவுடி. அந்த ரவுடி ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் பொட்டி பாம்பா மாறிடாரு. இன்னும் கல்யாணம் ஆனோம் குழந்தை ஆயிடுவாரு. அது வேற இந்த படத்துல நல்லா சொல்லிடுறாங்க. ஏன்னா என்ன மாதிரி வீரசூரனா ஒரு பொண்ணுன்னு வந்துட்டா நீ எப்படியா இருந்தாலும் ஆப்பாயிடணும், அதுதான் வேற சொல்லிடுறாங்க. அது போலதான் நான் படத்துல வர மாதிரி உங்க தமாம் என்ன தமாம் அருமையா இருக்கு தலைவா படம். உங்க தமாம் உங்க தமாம் பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னா எங்கள் காதலா படத்தை பாத்தீங்களா? பார்த்தேன் தலைவா. படத்துல வரும் பாத்தீங்களா, லவ் லாஃப்டர் அதெல்லாம் அதான் தலைவா அருமையா இருந்தது. தமாம் உங்க தமாம். எனக்கு அது புரியல. பர்பஸ் ஆஃப் லிவிங் டுகெதரா தம்மம்னா வாழ்க்கை நோக்கம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் தலைவா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுதான் என்னோட தமம். அதுதான். ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணாங்க, ஒரு அடிமையான ஒரு மக்களை அவர் போய் காப்பாத்த, அந்த ஓடி தீவன கண்ணெடுத்து அந்த பாட்டுல எனக்கு புல்லரிச்சு தலைவா. நானும் அது போல ஒரு போராடி மக்களை காப்பாற்ற முடியாது, என் வீட்டை தான் காப்பாற்றணும். அது போலதான் அந்த கிளைமேக்ஸ்ல இருந்தது. ஏன்னா நம்ம அடிமைத்தனமா இருக்கோம், இன்னமும் ஒரு புரட்சி எடுத்து ஒரு பெரிய ஆள் ஆகணும். அதுதான் என்னோட தமமா இருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் சீன். ஏன்னா இப்படிதான் லவ் இருக்கணும்ன்ற ஒரு சீன் இருந்தது. ஏன்னா 14 வருஷம் ஒரு பொண்ணு கோசம் அவர் என்ன ஜெயில இருந்தாரு, ஜெயில இருந்து வெளியே வராரு, அந்த பொண்ணு கோசம் மலேசியா போறாரு, சிங்கப்பூர் போறாரு, அந்த போனாரு. அதுதான் தெளிவா அங்கங்க போறாரு தெளிவா. படம் பார்த்து தான் தெளிவா வெளியே வர. நம்ம சொல்லிட்டோம் நினைச்ச மக்கள் அதை எதிர்பார்ப்போட பார்க்க மாட்டாங்க. பேரை மாத்துறீங்க. ஆமா, நம்ம இப்ப சொல்லிட்டோம் நினைச்சீங்களா, ஓ இது அந்தமான் தான், அப்ப இது நீங்க அப்படி இருக்கோம். நம்ம சொல்றத தத்துவமா சொல்லக்கூடாது, ஏதாவது சொல்லணும். ரிவ்யூ இல்ல தலைவா, படத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது. படம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அருமையா இருக்கு தலைவா. நம்ம கொடுத்த வாழ்த்துக்கள் சொல்லுங்க கார்த்திக் சுப்ராஜ். நீங்க இது போல மேலும் மேலும் நிறைய படத்தை எடுக்கணும். ஏன்னா இது போல கண்டென்ட்டை கொடுங்க தலைவா. ஏன்னா ஒரு மக்கள் கீழே அடிமையா இருக்காங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்க நம்மள அந்த காலத்துல அடிமை பண்ணத இந்த விஷயத்துல நீங்க எடுத்து காமிச்சிங்க. இது போல நிறைய கண்டென்ட்டை நீங்க கொடுங்க மக்களுக்கு. நாங்க சந்தோஷமா, ஏன்னா 180 ரூபா கொடுக்குறோம் தலைவா. பாரிங்க 30 ரூபா வாங்குறாங்க, மொத்தம் 210 ரூபா. 210 ரூபா ஒரு படத்தை பார்க்க வரோம்னா நீங்க சந்தோஷப்படுத்தணும். இந்த மாதிரி தரமான படத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா போவோம். இல்லைன்னா நாங்க கஷ்டப்பட்டு லோல் பட்டு வாங்கின்னு வரோம் காசை. கஷ்டம் இல்லாம போனா என்ன ஆகுது? இது போல ஒரு சந்தோஷமான படத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க என்டர்டைன்மெண்டோட போவோம். திருப்தி. ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட போல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். 210 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட போல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தலைவா. தலைவா திம்முன்னு ஆயிடுச்சு. ஏப்பத்துல இப்ப நந்து போலான்னுக்கிறேன் தலைவா. நன்றி தலைவா. ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜோட சிறப்பான தரமான சைகை. சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா படத்துல லவ் லாஃப்டர் வார்னு ஒன்று சொல்றாங்க. லவ் ரொம்ப க்ளோஸா 2 பேரும் பூஜை ஆச்சியோ இல்லை சூர்யா சரியா காமிக்கல. பட் அந்த லவ், அந்த பிரசன்ஸ் ஆஃப் ரொமான்ஸ், அந்த எலிகென்ட்டா காமிச்சிருக்காங்க. பூஜா ஆச்சை டார்க் மேக்கப் தான் போட்டிருக்காங்க. பட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூர்யா சாரை கார்த்திக் சுப்ராஜ் கண் வழியாக காமிச்சிருக்காரு. ஸ்டன் சீக்வன்ஸ், சாங்ஸ், ரொமான்ஸ் அண்ட் சீன்ஸ், சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மோர் ஓவர் சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம கன்னிமா சாங் மட்டும் ஹிட் பண்ணியிருக்கோம். பட் இதில் நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய பிஜிஎம்ஸ் இருக்கு, நம்ம நிறைய ரீல்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்கச்சக்கமாக இருக்கு. கமிங் டு ஜோஜோ ஜார்ஜ் அண்ட் ஒன் ஆஃப் த வில்லன். ஸ்டார்டிங்லேருந்து அவர் சூர்யா சாரோட ட்ராவல் பண்ணுறாரு. பட் அவரோட ஈவில் ஃபேஸ் எப்படி காமிக்கணுமோ கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஈவில் ஃபேஸாக காமிக்கல. ஒரு பேட் கை எப்படி இருப்பாரோ அப்படி கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அண்ட்
இன்னொன்று வில்லனும் இருக்காரு, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக வராரு. அவரும் நல்லா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காரு. அண்ட் லைக் பூஜாஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் பூஜாஜை யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா லைக் ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயினா ஒரு ஆக்டிங்னா என்னன்ற மாதிரி இதில் எடுத்திருக்க கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ முடிஞ்சதில்ல, இதுக்கு வர ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டர்ல நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ ஓப்பன் ஆகும். சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் இருக்கா படத்துல? கார்த்திக் சுப்ராஜ் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ்னாலே சூப்பர் ஸ்டார் தானே, அவர் பேட்டையில பண்ணாருடா. இதுலயும் ஒரு சூர்யாவோட சொல்ல மறந்துட்டேன். சூர்யாவோட டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சு சூர்யா வந்து சின்ன பையன் வந்து பெரியவனா அவர எலிவேஷன் வரைக்கும் அங்கங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ்லையும் இருக்கு. ஸ்டண்ட் வந்து ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காரு சூர்யா சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு குரூப் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், WWF மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். லைக் எனக்கு சொல்ல தெரியல, அது சூப்பராக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்துருக்கு. மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.